Hi, this is Nivedanam. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்த்திக் தீப ஸ்பெஷல் நெய் அப்பம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல பச்சரிசி போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஒரு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த அப்பம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் 1/2 கப் போட்டுக்கோங்க. இது கூடவே தண்ணி 1/4 கப்பு. 1/2 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி போதும். இப்போ இந்த தண்ணியோட வெல்லம் கரைஞ்சா போதுங்க. ரொம்ப குக் பண்ணக்கூடாது. இதுக்கு பாகுபதம்லாம் தேவை கிடையாது. இந்த நெய் அப்பம் பொறுத்த வரைக்கும் மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பவுட்ரு ஜாக்ரின்ட்டு வருது. நான் எல்லா சமையலுக்கும் அதை தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த பாகுபதம்லாம் தெரியாது. இது ட்ரெடிஷ்னல்ன்றதுனால எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நான் இதை செஞ்சுருக்கேன். நீங்களும் இது பண்ணுங்கள், கரெக்டாக வரும். அவ்வளோதாங்க. இந்த வெல்லம் தண்ணியோட கரைஞ்சாச்சு. நம்ம ரொம்ப குக் பண்ண வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வெல்லத்தை நல்லா ஆற வச்சுடுங்க. வெது வெதுப்பான சூடு இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ அப்பத்துக்கு மாவு அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச அரிசியை நல்லா வடிகட்டி போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. இப்போ இந்த அரிசி கூடவே வாழைப்பழம் ஒன்று போட்டுக்கலாம். நான் பூவாழை போட்டிருக்கேன். நெய் அப்பம் பொறுத்த வரைக்கும் பூவாழை தான் நல்லா இருக்கும். இப்போ இது கூடவே ஏலக்காய் சேர்த்துக்கலாம். மேலே இருக்கிற தோலை உரிச்சிட்டு உள்ள இருக்கிற சீட்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன் நம்ம சீட்ஸ் மட்டும் போடுறோம்னாக்கா நம்ம சாப்பிட்டக்குள்ள திப்பி திப்பியாக வரும் ஏலக்காய். ஸோ அதனால உள்ள இருக்கிற சீட்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம வெல்லம் தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு வடிகட்டுறதை வச்சு வடிகட்டிக்கோங்க. கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும். எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 1 கப் அரிசிக்கு 1/2 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி. இதுதான் சரியான மெஷர்மெண்ட். இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டோம். அப்பா மாவு ரெடி. இப்போ இந்த மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இந்த அரைச்ச மாவு கூட துருவன தேங்காவை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு கலக்கொள்ளவே தெரியும் சரியான கன்சிஸ்டன்சி. நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அப்பம் சுடுறதுக்கு அடிக்கனமான ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் அப்பன்றதுனால நெய்யில் சுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா நீங்கள் எண்ணெயில் கூட சுட்டுக்கோங்க. ஆனால் நெய்யில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. குழிக்கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் மாவு ஊற்றுனதும் டக்குன்னு திருப்ப வேண்டாம். அந்த நெய் கொஞ்சம் மேலே எடுத்து விட்டிங்கனாக்கா நல்லா குக் ஆகிடும். ஓரளவுக்கு வெந்ததும் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பதத்துக்கு வந்துடும் அப்பம். பாருங்கள், பாண்டில் எதுவுமே ஒட்டவே இல்லை. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க செய்யணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் வெந்துடும், உள்ளே குக் ஆகாது. நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சுட்டு எடுத்தால் போதும்.
இந்த நெய் அப்பம் இன்ஸ்டன்ட் அதிர்சம்னு கூட சொல்லலாம். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், அதிர்சத்துக்கு அரிசி கழுவி ஊற வச்சு அப்புறமா அதை உலர்த்தி அரைச்சி எடுத்து பாகு காய்ச்சி அப்புறம் 2 நாள் ஊற வச்சு அது எவ்வளோ கஷ்டம். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அதிர்சம் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் நெய் அப்பம். இப்போது நெய் அப்பம் ரெடி. இதே மாதிரி எல்லா நெய் அப்பமும் சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம தேங்காய் போட்டு இருக்கிறதுனால பிரிஞ்சு போயிடுமோ இல்லை வெல்லம் சேராத போயிடுமோ எந்த பயமும் வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும். இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா நெய்யப்பமும் சுட்டு எடுத்துருங்க. கார்த்திகை தீப ஸ்பெஷலான அந்த நெய்யப்பத்தை எல்லாரும் வீட்டில் செஞ்சு கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க. எல்லாரும் நல்லபடியாக கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணுங்க. இப்போ பிச்சு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. உள்ளே நல்லா குக் ஆகிருக்கு, வெளியிலும் நல்லா குக் ஆகிருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.